அடுத்த அடி அனிர்தேஷ்ய வபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித்ருக். அனிர்தேஷ்ய வபுகு, பகவான் யாராலும் சுட்டி காட்ட முடியாதவர். அவருடைய உடலோ மனமோ மனத்தின் இயல்போ எதையுமே யாராலும் சுட்டி காட்ட முடியாது. இதுதான் அவர், அதுதான் அவர், அல்லது இதைப்போல அவர், ஸ்ரீ மகாவிஷ்ணு அதை போல இருக்கின்றார் என்று எப்படியும் சுட்டி காட்ட ஒண்ணாதவர் பகவான். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை பற்றி கூறும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சர்க்கரையின் இனிப்பை பற்றி கூறுகின்றார். இனிப்பு அல்லது ஃபார் தட் மேட்டர் துவர்ப்பு கசப்பு எதுவாக இருந்தாலும் இப்படி என்று விவரிக்க ஒண்ணாதது. அதை போலத்தான் பகவானாகிய பரபிரம்மமும் என்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது இந்த தன்மை உடையது என்றெல்லாம் சுட்டிக்காட்ட இயலாது. இனிப்பை விவரிக்க முடியாது. ஒரு பிடி சர்க்கரையை எடுத்து வாயில் போட்டு இப்பொழுது சுவைத்து பார், அது எப்படி இருக்கின்றதோ அதற்கு பெயர்தான் இனிப்பு என்று தான் சொல்ல முடியும். பகவானும் அப்படித்தான். அவரை அறிந்து கொள்ள விரும்புபவன் முழுமதமாய் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் அவரை ஓரளவாவது அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவன் தானேதான் அவரை பரம்பொருளை அனுபவித்து உணர வேண்டும். அதனால் அவர் அனிர்தேஷ்ய வபுகு. ஓம் அனிர்தேஷ்ய வபுஷே நமக. அடுத்த திருநாமம் ஸ்ரீமான். ஸ்ரீ அல்லது திரு அல்லது செல்வம் யாரிடம் நிறைந்து இருக்கின்றதோ, யாருக்கு முழுவதுமாக உண்டோ அவர், அதாவது அந்த பகவான் ஸ்ரீமான். இந்த இடத்திலே ஸ்ரீ அல்லது திரு அல்லது செல்வம் என்று வரும்பொழுது அது சாதாரணமாக நாம் செல்வம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே, நிலம் வீடு வாசல் பணம் இவற்றை மட்டுமே குறிப்பதில்லை. பகவானுடைய எல்லா பெருமைகளையுமே சேர்த்து குறிக்கின்றது. அவருடைய பிரபுத்துவம், அதாவது ஈஸ்வரத்தன்மை அல்லது ஐஸ்வர்யம், கீர்த்தி அல்லது புகழ், வலிமை, ஞானம் முதலிய பலவற்றை குறிக்கின்றது. அவை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக ஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்றன. அதை முழுவதுமாக பெற்றிருப்பவர் பகவான். எனவே அவர் ஸ்ரீமான். பகவானுடைய அடுத்த திருநாமம் அமேயாத்மா. அமேய ஆத்மா. யாராலும், எந்த மனிதராலும், தேவராலும், அசுரராலும், மற்ற மிருகங்களாலும், பறவைகளாலும், எதனாலுமே அளவிட முடியாத ஆத்மா அவர்தான் மகாவிஷ்ணு. ஏற்கனவே கூறியபடி ஸ்ரீ என்கின்ற சொல்லின் மூலம், என்கின்ற நாமத்தின் மூலம், ஸ்ரீமான் என்கின்ற நாமத்தின் மூலம் அவருக்கு எந்த எந்த பெருமைகளெல்லாம் உண்டு என்று நாம் குறிப்பிடுகின்றோமோ அந்த பெருமைகள் அனைத்திலுமே ஒன்றை கூட முழுவதுமாக யாராலும் அறிய முடியாது, அளவிட முடியாது. அவருடைய ஞானம், கீர்த்தி, கருணை என்கின்ற எதையுமே யாராலும் அளவிட முடியாது. அதனால் அவர் அமேயாத்மா. அடுத்த திருநாமம் பகவானுடைய 180வது திருநாமம் மகாத்ரித்ருக். இந்த திருநாமத்தை மகாத்ரித்ருத் என்று கூறுகின்ற ஒரு பாடபேதமும் உண்டு. எனவே மகாத்ரித்ருக் அல்லது மகாத்ரித்ருத். மகா அத்ரி திருக். மகா மிகப்பெரிய, அத்ரி அத்ரி என்றால் மலை. வேங்கடாத்ரி திருவேங்கடமலை, சஹயாத்ரி மகாராஷ்டிரா பகுதியிலே இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி சஹயாத்ரி, சஹ்யமலை, ஹிமாத்ரி ஹிமயமலை என்று இவ்வாறு. மகா அத்ரி மிக மிக பெரியதான மலையை திருக் தாங்கியவர். பெருமலை தாங்கி மந்தரமலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொள்வதற்காக பகவான் கூர்மாவதாரம் செய்தார். மிகப்பெரிய அந்த மந்தரமலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் அதை மத்தாக பயன்படுத்தி கடலை கடைந்தார்கள் அமிர்தம் பெறுவதற்காக. அந்த செயலினாலே, அப்படி மலையை தாங்கினதாலே அவர் மகாத்ரித்ருக். மேலும் கிருஷ்ணா அவதாரம் செய்தபொழுது கோவர்தனகிரியை தாங்கினார். மிகப்பெரிய மழையிலிருந்து, பிரளயத்தையே உண்டு பண்ணுகின்ற பெரும் மழையிலிருந்து பசுக்களையும் கோபர்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் அவ்வாறு கோவர்தன மலையை தூக்கி தாங்கினார். அதனாலும் அந்த செயலினாலும் அவரை மகாத்ரித்ருக் என்று கூறலாம். யாராலும் சுட்டிக்காட்ட முடியாத பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் அனிர்தேஷ்ய வபுஷே நமக. எல்லா சிறப்புகளையும் பூரணமாக கொண்டிருக்கின்ற பகவானுக்கு நமஸ்காரம், ஸ்ரீமானுக்கு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீமதே நமக. யாராலும் அளவிட முடியாதவருக்கு நமஸ்காரம். ஓம் அமேயாத்மனே நமக. கூர்மாவதாரம் எடுத்து மந்தர மலையையும், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே கோவர்தனகிரியையும் தாங்கி அருளிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் மகாத்ரித்ருஷே நமக. தான் பரபிரம்மே ஆன போதிலும்
நமக்காக உருவம் ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.